ஏன் இறைவன் அரஃபா தினத்தில் மகிழ்ச்சி அடைகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் 15 வயதை அடைந்ததிலே இருந்து அவனுக்கு ஆசை காட்டி, உலகத்தின் செல்வங்களை காட்டி, ஆசாபாசத்தை காட்டி, ஒவ்வொன்றையாக காட்டி காட்டி அவனை மயக்கி 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 அவனை ஒரு பாவியாக ஆக்கி அவனை நரகத்துக்கு தயார்படுத்தி, அப்பாடா இனிமே இவன் நரகத்துக்கு தான் போவான், வேலை முடிந்தது, நாம் இன்னொருவனை பார்க்க போவோம் என்று நான் பணிகளை பிரித்து கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வேளையில் இவன் அரஃபாவுக்கு வந்து என்னுடைய இத்தனை ஆண்டுகால உழைப்பை இவன் வீணாக்கி விட்டானே, அல்லாஹ் இவனுக்கு பாவ மன்னிப்பை அல்லவா கொடுத்து விட்டான், நான் என்ன செய்வது, என்னுடைய உழைப்பெல்லாம் வீணாகி போய் விட்டது என்று ஷைத்தான் அலறி எடுத்துக்கொண்டு விடுகிறான். அவன் கருத்து போய் விடுகின்றான், அவன் சிரித்து போய் விடுகின்றான். அல்லாஹ் ஷைத்தானை அவமானப்படுத்துவது மட்டுமல்ல, தன்னை நாடி வரக்கூடிய அடியார்களை அவன் கண்ணியப்படுத்துகிறான். இதற்கெல்லாம் காரணம் அவன் அளவு கடந்த மகிழ்ச்சியிலே இருக்கின்றான். அவன் அளவு கடந்த மகிழ்ச்சியிலே இருப்பதற்கு காரணம் அடியார்கள் அவனிடத்திலே மன்னிப்பு கேட்பதனால் தான். என்னையன்றி இவன் செய்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்கு யாரும் இல்லை என்று தெரிந்ததனால் தானே அவன் என்னிடத்திலே வந்திருக்கின்றான் என்று அவன் அளவு கடந்த மகிழ்ச்சியிலே இருக்கின்றான்.